வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1976 வெளிவந்த தி லாஸ்ட் உமன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு இன்ஜினியர் ஒரு கம்பெனியில் பொறியியலாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு 9 மாத குழந்தை இருக்குது. அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இந்த குழந்தைய ஒரு காப்பகத்தில் கொடுத்து வளர்த்துக்கிட்டு வராரு அந்த பேபி சிட்டிங்கில். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை என்ன பண்ணுறாரு, லவ் பண்ணுறாப்புல நம்ம ஹீரோ. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இவங்க 3 பேரும் ஒன்றாவே இருக்காங்க. பெரும்பாலும் அந்த கதாநாயகி ஹீரோவுக்கு என்ன பண்ணுறாப்புல, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாப்புல. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தால், அதுக்கப்புறம் போக போக ரொம்ப செக்ஸில் டார்ச்சர் கொடுத்தோன்னே அவளும் இவனை விட்டு விலகி போய் நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவங்கள ஒரிஜினல் ஒய்ஃப் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து குழந்தை என்கிட்டே இருக்குன்னுட்டு அவளும் வரான். கடைசியில் எல்லாம் வந்துவிட்டுனா இவன் என்ன பண்ணுறாப்புல, அவங்க குழந்தைய பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ 2 பேர் இருக்காங்க. இவன் கடைசியில் அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ எந்த பெண்களை பார்த்தாலும் அவன் விடுறதில்லை. கடைசியில் அந்த ஹீரோ அந்த பெண்களாக விட்டு போனானா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் தி லாஸ்ட் உமன் 1976. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, ஃபஸ்ட் நிற்கிறதாவது நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் ஜெராட். அவர் ஒரு கம்பெனிலேருந்து பொறியாளர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதை முடிச்சு என்ன பண்ணா, பேபி சிட்டிங்லாம் இருக்குமா அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய குழந்தைய 9 மாத குழந்தைய அங்கே பேபி சிட்டிங்கில் உட்காந்து, அந்த குழந்தை பேர் பேர் ரேட். அவங்க அந்த குழந்தைய பார்க்க தான் போகிறார். இதை நம்ம படத்தோட ஹீரோயினி. இவங்க பேர் வலேரி. இவங்க தான் அந்த குழந்தைகள் காப்பாற்றுறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலாம் இருக்குது. நாளடைவில் போக போக என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பித்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இது இவ குழந்தைய பார்த்துக்கிற காப்பகத்தில் வேலை செய்கிறவ. இவர் குழந்தைய விடுற இவர் மனைவியால் கைவிடப்பட்டவர் நம்ம ஹீரோ. இவனை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாப்புல. பெண்களை ஆதிக்கம் கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் விட்டுட்டு போயிருப்பாப்புல. அதில் அங்கே ஒரு நாய் கடிக்க வந்தோடனே உடனே நம்ம ஹீரோயினை போய்ட்டு அவளை கட்டி பிடிச்ச உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்பாரு இதாண்டா சரியான சமயம் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஒரு 2 பெரிய ஸ்ட்ராங்கான முத்தத்தை போட்டு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு, சரி வா நீ என் கூடிய வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாப்புல. அந்த வீட்டில் அவங்க 3 பேரும் தான் இருக்கிறதுக்காக வராங்க. அப்படியே அந்த பேபி சிட்டிங்லேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே பைக் இருக்குது, அந்த பைப்பில் வா நம்ம போகலாம், இனிமேல் நீ என் கூட இருந்துரு. அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் நல்லா விரும்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. கூட்டி சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அந்த பைக் இருக்குது, அந்த பைக்கிட்ட வராங்க. இங்கே பார்த்தோன்னா அங்கே பார்க்குறதா இவர் அந்த வழியுடைய முன்னாள் காதலர். அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே நீ போகிற அப்படி, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாப்புல, சரி திங்ஸ் வச்சுக்கிறேன் வாங்கிட்டு போ அப்படின்னு. திங்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்மெட்டை கூட்டிகிட்டு டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அவர் பேர் தான் மிஷேலு. அங்கே போய்ட்டுருக்கணும், பைக்கில் போயிட்டு அவரும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு பின்னாலேயே வருவார். வேட்டிகிட்டே வருவார். அங்கே பார்த்தோன்னா அவர் எங்கே போகிறாங்கன்னா அவர் நிப்பாட்டிடுறாப்புல. எதுக்கு போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பார் நம்ம ஹீரோயினுக்கு. அதை வாங்குறது, அதை கையில் கொடுத்தனா, இதான் தான் உனக்குள்ளே தேவையான திங்ஸ், இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன், நீ எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொன்னோடனே அது என்ன பண்ணல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவன்கிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, சரி நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அவர் வெளியே விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த 9 மாத குழந்தைய அவர் தான் குளிப்பாட்டுவார், எல்லாம் செய்வார். அது பக்கத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்து பார்த்துருக்காங்க. அவங்க தான் பேபி சிட்டில் குழந்தைய பக்கம் தான் இங்கே வந்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் குளிப்பாடு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. குழந்தைய நல்லா அழகாக பார்த்துக்கா, அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. பார்த்துனோன்னு நம்ம ஹீரோக்கு என்ன, அந்த குழந்தைய பார்த்துக்கிற சாக்கில் அவங்களுக்கு எல்லாம் எடுத்துவிட்டு இவன் லவ் லவ் பண்ணால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணால் அவங்க கூட 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சாதாரண லவ்வாக ஆரம்பித்தது கடைசியில் அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய ரொம்ப கண்ணுங்கருத்து மருந்து மாத்திரைலாம் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க அப்பா ரொம்ப குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக வச்சு, பொண்ணாட்டி தான் விட்டு போயிட்டால அப்படின்னால அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கள வச்சுருந்த குழந்தைய வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க என்ன பண்ணலாம், இவங்க 2 பேர் ஒற்றுமையாக இன்டிமெண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க. சந்தோஷமாக இவங்க லைஃப்பும் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் அப்புறம் அதாவது ஆண் ஆதிக்கத்தின் மூலயமா, அதாவது பெண்களை ஒரு அடிமை மாதிரி நடிக்கிற நம்ம ஹீரோடைய கேரக்டரு ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துகிட்டே இருந்தான். நாள் போக 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 அவங்க ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஆகிவிட்டான். அது வர நம்ம ஹீரோனிக்கு பிடிக்காமல் போயிடுது. வரும்போது நல்லா தான் இருந்தான், ஆரம்பத்தில் நல்லா தான் பழகினா. இப்போ இவன் செக்ஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு கொடுத்துருக்குறான், நமக்கு ரொம்ப இது கொடுக்குறான், கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மனசு வெறுக்க ஆரம்பிக்கிறது. அவன் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அவன் நடந்துக்கிறான். சில வேலையெல்லாம் பண்ண போகும்போது அதில் மனசு வெறுத்து போயிடுறா. அதில் வீட்டில் என்ன பண்ண, அந்த குழந்தை வெளியே தூக்கிட்டு போயிருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, அது ப்ரெட்டை கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் இருக்காங்க. இவங்க 3 பேர் வேலைக்கு போவான் வருவான், இதான் ரொட்டீனாக
ரொட்டீன் முடிஞ்ச நைட்டில் என்ன ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிறாங்க. அது அவங்களும் என்ஜாய் பண்ணி தான் லைஃப்பை ஏற்றுக்கிறா. காஃபிலாம் கொடுத்துட்டு அங்கே ப்ரெட்லாம் சாப்பிட்ருக்குறா. இவர் என்ன பண்ணார், மொண்டைத்தனமாக பண்ணுறதுனால அவர் அங்கே போய் என்ன பண்ணுவார், அவருக்கு அடிபட்டுரும். அங்கே போய்ட்டு டென்ஷன் மருந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது இது பண்ணுறோம். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எரியும் வந்து மருந்து போட்டிருப்பான், கட் பண்ணிக்குவான் அவன். அதெல்லாம் மருந்துலாம் வச்சுட்டு என்னப்பா சிரிச்சிட்டு இருக்க, வேறு நீ எதுக்கும் ஒரு பொறுமை வேணலாம், பொறுமை இல்லாமல் நீ பண்ணிட்டு இருந்தால் இப்படி தான் உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கத்தி எடுத்தமாக ப்ரெட்டெல்லாம் சீஸ்லாம் கட் பண்ணி அது 2 பேரும் சாப்பிட்றாங்களா, ஹீரோவும் ஹீரோயினி. அவளும் சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க வேலைக்கு போகலாம். அவன் வேலைக்கு போயிடுறான். இவளை கூப்பிட்டு பேபி சீட்டில் விடணும். அதுக்கப்புறம் இங்கே வரப்போல இங்கே வந்து அவனுடைய அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டில் கொடுத்து வந்து இந்த இடத்துல தான் இவருடைய உண்ணான் காதலர் எல்லாம் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே பார்த்து நம்மளாம் சரி இங்கேயே விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு இந்த குழந்தைய இங்கே விட்டுட்டு அவன் ஹீரோனி அவன் நம்மளும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போகிறாங்க. இந்த குழந்தைய இவங்க இங்கே பார்த்துக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டு. இவன் பார்த்துட்டு அப்படியே இவளை பார்த்த உடனே அவன் ஜெயிக்க அவன் முன்னாள் லவர், இது வந்து அவங்களுடைய ஒய்ஃபு, இது பார்த்துட்டு குழந்தைய பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடம்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், குழந்தைய தூக்கிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனை தான் ஒன்றா போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்புக்காக மெம்பர்ஷிப்புக்காக அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு அங்கே நிறையா ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்கன்னா டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த அவளை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சுட்டு அவர்கிட்ட பேசி ரொம்ப ஜாலியாக காமெடியாக கிண்டலாக இப்போ செக்ஷுவலை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஒய்ஃபை நம்ம லவ்வரை கூப்பிட்டு காட்டாப்புல இங்கே பாரு இந்த படத்தில் இருக்கிறவங்கள இவங்க வந்து இவ்வளோ உலக ஃபேமஸ் ஆனவங்கன்னு அவங்கள பற்றின ட்ராமா பற்றின இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல. இவர் நம்மளை சும்மா இருக்க மாட்டான். அவளை பிடிச்சி யாரை பார்த்தாலும் எல்லா பெண்களையும் பார்த்தாலும் அவங்கள ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோக்கு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வா நம்ம போகலான்னா ஹீரோயினி சொல்லுவா, நீ போனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன்னு. சரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஹீரோனி வந்து அந்த கார்லேருந்து அந்த கெஸ்ட்டு அந்த கொடுத்துட்டு அவங்களோட போகிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாப்புல இவன் தனியாக இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ குழந்தைக்கு பால்லாம் கொடுக்குறான். பால் கொடுத்துட்டு அது கத்திக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்று இங்கே குழந்தைய வந்து வீட்டில் வாங்கிட்டு போய்ட்றான். அவங்க வீட்டில் வாங்கிட்டு அங்கேயும் அவளுக்கு என்ன பண்ணோம், அவர் மொத்தத்தை கொடுத்து விட்டு அங்கேருந்து போய் யாரப்போ அது எந்த பெண்ணை பார்த்தாலும் விட மாட்டேன் பார்த்துட்டு அவங்கள கட்டி பிடிக்கிறதும் மொத்தம் கொடுத்து இதுதான் வேலை நம்மளோட ஹீரோவுக்கு. வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இருப்பா, உன்னை பார்க்குறதுக்காக அந்த பேபி சீட்டர் உங்கள் அம்மா இருக்கலாம், அவங்க வரல, உனக்கே நானே பாடலாம். அதுக்குள்ளே நம்ம ஹீரோனி அங்கே வீட்டுக்கு வருவா. நீ இவ்வளோ நேரம் பொறுத்து எங்கடி போயிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வீட்டுக்குள்ளே நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை பிடிச்சி தள்ளி விடுவான். அவள் சொல்கிறா, இல்லை வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, நான் எல்லாம் பேசி நின்னெல்லாம் முடிச்சு உன்ட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன் அப்படின்ட்டு. நீ என்ன சொல்ல கேட்க பண்ண அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ கதவை சாத்திடுறாரு. பக்கத்தில் ஒரு சேரை தூக்கி கதவு முன்னாடி அதையும் வச்சிட, நான் திறக்க மாட்டேன், நீ இவ்வளோ லேட்டாக வந்தால உனக்கு பனிஷ்மெண்ட், நீ எங்கேயோ போயிடுன்னு. மறுபடியும் மனம் வந்து திருப்பி கதவை திறக்கிற பார்த்தா நின்றுருப்பாப்புல நம்ம ஹீரோயினி. மறுபடியும் சொல்லுவான், நான் அவனை திறக்க மாட்டேன், தள்ளி விடுவான். தள்ளி விட்டு உட்கார வச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிறோம் டோரில் கதவு, என்னடா சத்தம் போட்டுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னா அதோட ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டு வந்து கதவு சத்துவான். இங்கே பாரு நீ பண்ணுறதுலாம் சரியே இல்லை, இவங்க 2 பேரும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும், அதெல்லாம் முடிச்சுட்டு சரி பசி இருக்கிற மாதிரி இருக்க சாப்பிட்லாமே அப்படின்னு போனால் உனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் தரமாட்டேன், உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு அதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அவன் ஃப்ரிட்ஜை திறந்தால் அதுலேருந்து ரைஸ் மாதிரி சாப்பாடு எடுத்து வருவாள். அதை எடுத்து சாப்பிட்டுருக்காப்புல. இவன் வந்து உனக்கு என்னடி சாப்பாடு, குழந்தை வந்து பசியாக இருந்துகிட்ருக்கு, உனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு முக்கியமா அப்படின்னப்படா அவன் 2-3 வாய் தான் ஸ்பூன் தான் சாப்பிடுவான். டக்குன்னு அதை அப்படியே பிடிங்கிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆரம்பிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற வேலை நீ செய்யாத வரல, உனக்கு சாப்பாடும் இல்லை எதுவுமே இல்லை. இவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினி செய்யணும். அதெல்லாம் முடிச்சு நான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணி நிற்கிறேன், நீ ஏன் சாப்பிட்ற, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அதில் பேசி முடிச்சு 2 பேருக்குள்ளே சின்ன பிரச்சனை ஆகி நம்ம ஹீரோ தனியாக போயிடறாப்புல. ஹீரோனி வந்துட்டு இவன் எங்கே திரும்ப ராத்திரி நம்மள தானே வரப்போகிறான் அப்படின்ட்டு அந்த வீட்டில் அந்த பாத்திரத்தில் வச்சு மறுபடியும் அந்த ரைஸ் இவன் சாப்பிடுவாள். இவங்க எல்லாம் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், அவரோட வாஷ்ரூம் போகிறேன்னா அங்கே வாஷ்ரூம் பார்த்துட்டு அங்கே என்னமோ பண்ணிகிட்ருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு இருப்போம், என்னடா பண்ணிகிட்ருக்க அங்கே அப்படின்ட்டு. உனக்கு ஒன்றுமே இப்போ இதுவாதுன்னு அதில் வந்து படுக்க வந்துன்னு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இருந்து படுத்துக்கிறாங்க, குழந்தையும் பக்கத்தில் இருக்கும். அந்த குழந்தைக்கு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு மறுநாள் முடிஞ்சு மறுபடியும் அந்த பேபி சீட்டு திரும்ப அவங்க வேலைக்கு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்துருக்கணும். யாருன்னா இது அவங்களுடைய முதல் மனைவி வந்து குழந்தைய கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுறாப்புல, என் குழந்தைய நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துனோடனே சரின்ட்டு அவன் தான் கேப்ரியல். அது எங்கே தேடுவா, குழந்தைங்கன்னு கேஸ் ஆகிடும். இவளும் வந்து வாரத்தில் 2-3 நாள் குழந்தைய பார்த்தோன்னே இங்கே வந்து பார்த்தானா இவங்க 2 பேரும் வந்து ஒரே பெட்டில் இருப்பாங்க, ஹீரோயினியும். இங்கே வந்து இவ தான் அம்மாக்காரி, இவ தான் கேப்ரியல்.
குழந்தைய எடுத்து என்ன பண்ணலாம் இது பண்ணிட்டு, கண்ணா நான் உன்னை விட்டு போயிட்டேன், இனிமேல் அப்பப்போ நானும் வந்து உன்னை வந்து பார்த்துக்குவேன், ஏன்னா யாரும் தடுக்க முடியாது அப்படின்னா இவங்க 2 பேர், நீ தான் புதுசாக வந்திருக்க காதலி என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னாப்புல. ஆமான்னு இவ தான் வர வச்சு இவங்க 2 பேரும் சரி எப்படியோ ஒத்துமையாக இரு அவன் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை இது பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவா, நம்ம குழந்தைய நம்ம ஒரு நாள் நான் வச்சுக்குவேன் அப்படின்னோம்னா அவன் மேக்கப்லாம் போட்டு அவங்க தூக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு. அது அவளுடைய ஃப்ரெண்டு உட்காந்துருக்காள். அவளுடைய ஃப்ரெண்டு இங்கே என்ன பண்ண இவங்களோட கூட அடிக்கடி சண்டையாக வரும், சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவான், அவளை வச்சு துடுக்கிறது இது பண்ணுறது எல்லாமே. இந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாமல் தருவான், முக்கால்வாசி படத்தில் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பான், வித்தோட தான் இருப்பான் அவன். அப்படி எடுத்துருக்காங்க அவனை. அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க, எப்படி கட் பண்ணுறதுன்னு நமக்கே தெரியல. மிச்சம் துண்டு துண்டாக அவ்வளோதான் நான் கட் பண்ண இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஹீரோ வந்து பேசியிருக்கேன், என்ன நீ எப்போ தான் டல்லாக எடுத்து இருக்கிற, குழந்தைய பார்க்குறது தான் இப்போ ஒய்ஃபும் வந்துட்டா, அவளும் வந்து பாதி எடுத்துகிட்டு போயிருக்கிறா, நீ அதெல்லாம் கவலைப்படாது, நம்ம கூடிய சீல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூடாவட்டா இவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கு வந்து வர வர இவனுடைய போக்கே வந்து சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நல்லவனாக இருக்க போகும்போது இவனுடைய டார்ச்சர் அது ரொம்ப கொடூரமாக இது பண்ணுறான். அதில் இவன் வந்து குழந்தை மேலே வந்து பாசமாக போனதுனால நம்ம ஹீரோவை சரியாகவே கவனிக்க மாட்டேறான். அவன் கூப்பிட்றதுக்கெல்லாம் அவன் போக மாட்டேங்கிறான். அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எது எப்படியோ வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு அதுக்குள்ளே குழந்தைக்கு என்ன பண்ணுறான், ட்ரெஸ்லாம் போட்டு அவன் ஃப்ரெண்டாக மேலே தான் அந்த லவ்வராக ஒருத்தர் இருப்பான், அவன் வருவான். அவன் ஃப்ரெண்டு அவன் வந்து அங்கே பார்த்துட்டு மைக்கேல்ன்றவன் அவனுக்கு தேவையான இது அவன் வீட்டுக்கு ஏதோ சின்ன இது டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்துட்டு பணம் கொடுப்பான். அவனோட பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பான். அந்த பணத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இவனை வீட்டுக்கு கூட்டு வந்ததுனால அவனுக்கு அவளை பிடிக்கல. அதில் சீனை கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தாக்கா நம்ம ஹீரோ நல்லா ஒரு ஷாப்பிங் சென்டரில் வந்துட்டு ஏதோ சாப்பிட வந்திருக்காரு. அவர் ரோட்டில் எந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சொல்லி விடுவார். அங்கே ஒரு பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்ட போய் வாலண்டியாக பேச போகிறேன், என்னம்மா நீ எப்படி இருக்கிற, உன்னை பார்க்க அழகாக இருக்குது, சாப்பிட்றியா அப்படின்ட்டு. அதெல்லாம் சாப்பிட முட்டு அவளை கண்ணில் தொடுக்கிறது, கையை தொடுறது எல்லாம் எப்படியாவது வழி கொண்டு வரலான்னு பார்க்குறாப்புல ஹீரோ. அந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் மசியாது. நீ பார்த்து வேலையை பார்த்து போயிட்டு வராசா, நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு அப்படியே என்னமோ பேசிட்டு சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாப்புல ஹீரோ. கிளம்பி முடிஞ்சு என்ன பண்ண வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா இங்கே எல்லாருமே இருக்கும். அவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு, குழந்தை, இவங்களாம் அங்கே குரூப்பாக அந்த வீட்டில் விட்டுருப்போம்ல அங்கே பார்த்தாக்கா இவனுடைய அப்பா வந்திருப்பாப்புல. அந்த நம்ம ஹீரோடைய அப்பா, அவங்க அம்மா, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. குழந்தைய பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணுங்க, இவங்க பேரண்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இவங்க பேரண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். நம்ம ஹீரோடைய எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம மருமகளை பார்க்க வரேன். பேத்துட்டு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க கேட்குறவங்க குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ஒன்றும் தரமாட்டேங்கிறான்னு. தரேன் வாங்க ட்ரிங்க்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வெளியே அனுப்பிச்சி வச்சுறாரு. இங்கே வந்து ப்ரெட்டை கட் போது கையை கட் பண்ணிடுவான். அப்படியே நம்ம ஹீரோயின்கிட்ட வருவான், இங்கே பார்த்தியா என் கையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை குடின்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த ரத்தத்தை மூஞ்சலாம் தடவுறாப்புல நம்ம ஹீரோ. அவள் எப்படி இருக்கும், மேலே எப்படி பாசம் வரும், அவளுக்கு வெறுப்பு தான் வரும். அவன் சொல்கிறது தான் செய்வான். இங்கே வந்து அவங்க ஒய்ஃப் குழந்தைக்கு ஒரு பொம்மை மாதிரி ஒரு செஞ்சிட்ருப்பான் ஒரு இது. அதை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்தைக்கு அதை தான் சரி. நான் அப்போ வீட்டில் குழந்தைய வந்து இவளும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கோர்ட்டில் தீர்வு கொடுத்துருவாங்களே. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அவனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாப்புல, கேபிட்டலுக்காக கிஃப்ட்டை வாங்கி வச்சு பார்த்துக்கிறாப்புல. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறா, நீ போகவே மாட்டேன்னா இவனுக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் அப்படி இருந்தால் அவள் கேபிட்டல் போக மாட்டா, கேட்பா வருவா போவா, ஒன்றும் தடுக்க முடியாது. 9 மாதம் குழந்தைல 2 பேரும் பார்த்துக்கலாம், கேர் பண்ணலான்னு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. குழந்தைய பார்த்துட்டு சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை மேலேயே அதிகமாக இருக்கிறான், நம்மளை கவுண்டுக்கே மாட்டுறான். நம்ம ஹீரோக்கு பயங்கரமான மன உளைச்சல். இங்கே வந்து அப்புறம் கிச்சனில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருப்பாப்புல நம்ம ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டு குழந்தைக்கு சாப்பிடுவாங்களாம். இவங்க முதல் பொண்டாட்டியும் இவளும் பேசிக்கிறாங்க, நீ எப்படி அவன் கூட இதுவாக இருக்கிற, அவனும் முரட்டுத்தனமாக இருப்பான் அவன் அப்படின்ட்டு. அம்மா என்ன பண்ணுற சொல்கிறது எல்லாம் அப்படியே பழகி எனக்கு போயிடுச்சு, எனக்கும் வர இங்கே பிடிக்கலன்னு. அப்போ ஒரு சின்ன ஒரு வண்டி மாதிரி, ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒன்று செஞ்சு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறது. ஏன்னா இவன் ஒரு பொறியாளர் தானே, எல்லா வேலையும் சித்து எல்லாம் செய்வான். வந்து குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவான், பயம் காட்டுவான், எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி எவ்வளோ காசு இருக்குது, அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு வேறு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுறாலும் நம்ம ஹீரோ அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கொடுக்குறதுக்காக அந்த வர்றாப்புல அந்த வந்தோடனே இந்த இவன்கிட்ட கொடுத்துட்டு நான் சொன்ன வேலையிலே நீ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இங்கே வெளியே பார்த்தாக்கா இங்கே வந்துட்டு இவனுடைய முன்னாள் மனைவியும் இவளும் வந்து ஒன்றா இருக்காங்க. முத்தம் கொடுத்து நீ போயிட்டு வாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க இப்போ.
அப்போ அடிக்கடி நீ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்னதுனால இங்கே வந்து அப்புறம் சின்னதாக ஒரு ஜாக்கெட்டு குழந்தைங்க தைச்சிட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோயினி. அவன் சும்மா இல்லாமல் அவளை போட்டு இது பண்ணிட்டே இருப்பான். வந்து டிவி பார்க்க வருவான். டிவி பார்த்த உடனே அந்த டிவியில் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணலாம் அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருப்பான். அந்த துண்டு இல்லாமல் மற்ற நேரம் கூட ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பான். அதை முடிச்சு குழந்தைய தூக்கிட்டு வந்து சரி நடுவில் படுக்க வச்சுக்கின்னு 2 பேரும் படுக்க வச்சுட்டு நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு அந்த குழந்தையும் தூங்குறான். கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இருட்டானோன்னா 2 பேரும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானது அந்த ஒன்றா இருந்து மறுநாள் பொழுது விடியுது. இது ஒவ்வொரு நாளையும் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு முரட்டத்தனமாக பண்ணுறதுனால பயங்கரமான கஷ்டமாக இருக்குது நம்ம ஹீரோனுக்கு. இவனை விட்டு எப்படியாவது நம்ம போயிடலான்னு பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுவான், கீழே இறங்கி வேறு வீட்டுக்கு வருவான். கீழே வந்து அந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்கள போட்டு என்ன பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான், வா நான் எங்கூட ஒன்றா இருக்க போகிறேன் நீ வாண்டு. டேடி அதெல்லாம் வரேன், என் ஹஸ்பண்ட் வந்துடுவான், நீங்கள் இது போயிடு, அதெல்லாம் நீ இருக்க முடியாது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போன்னு. அந்த கோவத்தில் வெக்ஸா என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வரான். இங்கே வந்து நம்ம குழந்தை வந்து எழும்பிடும். குழந்தை எழுப்பி குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருப்பாப்புல நம்ம ஹீரோயினி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய நடுக்க வச்சு ஹீரோயினி கூட்டிகிட்டு போகிறாப்புல ஹீரோ பார்க்குறான். முழுக்க வந்து ஹீரோயினி வந்து அந்த குழந்தை மேலே நல்ல அன்பு பாசம் ஒரு தாய் மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவனுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியாக கொடுக்குறதுனால தான் இவன் அக்கம் பக்கம் எங்கே போனாலும் எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படி போயிட்டே இருக்குது. மறுநாள் வெளியே வராங்க. நீச்சல் குளம் பக்கமாக நம்ம ஹீரோயினியை தூக்கிட்டு தான் வரான். தூக்கிட்டு வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சரி நீ வந்து ரொம்ப காலமாகவே இதுவாக இருக்கிற, நான் உன்னை அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்றா இருக்காங்க. அங்கே உள்ள ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனி சொல்லுவான், நம்ம இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கணும். அவனும் சொல்லுவான், இதெல்லாம் எல்லாமே ஒன்று தான், எல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இவங்க பொழுது கழிக்கிறதுக்காக பார்த்துருப்பான். குழந்தை அங்கே விளையாண்டுட்டு இருக்கோம். குழந்தை முடிஞ்ச உடனே சரி ஏதாவது சாப்பிட்லாமே, சாப்பிட முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பட் இவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரும், ரொமான்ஸுக்கு போயிடுவாங்க. ரொமான்ஸுக்கு போனோடனே அப்போ என்ன பண்ணுவோம், இவன் அந்த இதெல்லாம் செஞ்சான், அதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். சரி அந்த பாக்ஸையா நீ கொண்டு வந்த பாக்ஸ் தானே, அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலான்னு திறந்தா அதுக்குள்ளே திறந்து பார்த்தா டப்பா இருக்கும். டப்பாவை திறந்து பார்ப்போம், அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோ இருக்கும், துணி இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப போர்டு அடிக்கி கடுப்பாயிரும். என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஒன்று தூங்கவும் விட மாட்டேற, நீ என்னடா பண்ணுன்னா அங்கே ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுற மாதிரி அவன் அந்த சிங்கம் மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு அந்த ஹீரோனி நம்ம தர இழுத்துட்டு போய் அப்படியே என்ன பண்ணுறான், தூக்கி பெட்டு மேலே படுக்க போட்டுவிட்டு அவ்வளோதான். அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சோ நம்ம அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் பாவம் அழுதுகிட்டு இருப்பா. அதுலேயும் பொண்ணுமே கண்டுக்கவே மாட்டான். அதை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் கொண்டு ஃப்ரேம் போட்டோ நிற்க வச்சுட்டு ஸ்க்ரீன் துணியெல்லாம் தலையில் மூடி ஃபோட்டோ எடுப்பான். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க போகும்போது அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செய்கிறாப்புல நம்ம ஹீரோ ஆணு ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தணும்னு அவன் நினைக்கிறான். ஹீரோ பெண்களை கண்டா அவன் வெறுக்கிறான். இங்கே என்ன பண்ணுறது, நம்ம காலண்டரில் ஒன்று மாட்டியிருக்கோம், அவனுடைய சின்ன வயசு ஃபோட்டோ ஃபேமிலி எல்லாம் இருக்குது. இங்கே வந்தோடனே ஹீரோ என்ன பண்ணுவான், அதை எடுத்து மாட்டிடுவான். அங்கே சுற்றி இருக்கும், அந்த சுற்றி எடுத்து அவன் முதுகுலேயே அடிச்சிடுவாப்புல. ஹீரோனி அடிச்சுட்டு அதுக்குள்ளே எங்களை சின்ன சண்டை வந்துடும், நீ என்னையாடி அடிச்சிட்ட, உன்னை எவ்வளோ நல்லவன்னு நினச்சேன், திருப்பி அடிச்சிட்டிய அப்படின்னு 2 பேரும் சண்டை வந்து முடிஞ்சு நம்ம மறுநாள் என்ன பண்ணார், இவர் வேலைக்காக நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நம்ம மனசு ஃபுல்லாக நம்ம வந்து காதலியை அடிச்சிட்டோமே, நம்மளை நம்பி வந்து அடிச்சிட்டேன், மனசு ஃபுல்லாக அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஏன் இந்த பெண்கள் மேலே நம்ம இந்த அளவுக்கு வெறியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவமாக இருக்கா, உள்ளே உட்காந்துருக்கா. இவன் குழந்தைக்கு இவன் பால் இவனே ஆற்றி கொடுத்து குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து குழந்தை விளையாட்டு கட்டுருக்கான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அழுதுட்டு உட்காந்துருக்கா பெட்டில். 2 பேருக்கு அந்த அளவுக்கு அடித்தடி பயங்கரமான சண்டை, இல்லை ரத்தம்லாம் வந்துடுச்சு வாயில். அதை பார்த்துருக்கா. சரி இவளும் வேறு என்ன பண்ணுறது, நம்ம போவோம், போய் இந்த குழந்தையாவது நம்ம பார்த்து தூக்கிடுவோன்னு மெதுவாக அங்கிட்ட போகிறான். அவனும் அந்த குழந்தைக்காக இப்போ கையில் வச்சு அந்த குழந்தைய கொடுக்குறான். கொடுக்க போகும்போது தூக்கிட்டு மேலே நடத்தி மெதுவாக கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறான், மனசு வந்து அப்போ தான் அவனுக்கு இதுவாகுது, நம்ம வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் நம்ம வந்து இது பண்ணுறோம், நம்ம வந்து ஆசைப்படுறோம், அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஆணு அதிகத்தை நம்ம ஒழிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது இருக்குன்னா அங்கே ப்ரெட் எடுக்கிற அந்த கத்தி இருக்கும், நல்ல பிஸ்கி ஆகி ஃபுல்லாக பாட்டில் அடித்து அவன் என்ன பண்ணுறான் பார்த்துருக்கும்போது யாருமே செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுவான், எந்த இதுவும் எடுக்கக்கூடாது, இது இருக்கிறதுனால தான் நான் எல்லா பொண்ணுமேலையும் ஆசைப்பட்றேன், அதனால் நான் யாருமே தொடக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது, இனிமேல் எனக்கு எந்த இதுவுமே வேணும்னா அந்த கத்தி எடுத்து அவனுடைய ஆணுறுப்பை அவனே அறுத்துக்கிறான். அதை அறுத்துட்டு கத்தலை அங்கேருந்து ஹீரோயினின் குழந்தைங்க வந்து பார்த்து, அடப்பாவே ஏண்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு. இல்லை, எனக்கு தண்டனை வந்து நானே கொடுத்துக்கிட்டேன், இது இருக்கிறதுனால தான் நான் எல்லா பெண்களையுமே ஆசைப்பட்றேன், எல்லாரையும் தொடுறேன், உன்னெல்லாம் அடிமைப்படுத்துகிறேன், எனக்கு இந்த உலகத்தில் இனி யாருமே வேண்டாம், நீ மட்டும்தான் எனக்கு லாஸ்ட்டு,
உமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு, இனிமேல் இது என்ன ஒரு பாடமாக இருக்கட்டும், இது என்னோட எந்த ஆண்களும் அதிகமான ஆசைப்படுறவங்களுக்கு இதுதான் தண்டனை, இதுக்கு நான் தான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.